இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு வடை தான். பார்த்திங்களா, கருணைக்கிழங்கு வடை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதை இந்த கார சட்னியோடு வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னா பார்த்திங்களா, நல்ல கரகரன்னு மிகவும் சுவையாகவும் நல்ல சத்தாகவும் இருக்கும். நீங்கள் கருணைக்கிழங்குல காரக்குழம்பு பொரியல் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி கருணைக்கிழங்குல வடை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பத்மகுமாரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்குல வடை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கருணைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். பாருங்க, கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளை பார்த்திங்கன்னா நான் வந்து உதயம் தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல உதயம் பருப்பு தான் பார்த்தீங்க இல்லையா, உதயம் பருப்பு தான் நான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வாங்குறது. நீங்கள் என்ன பருப்பு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நாம் பருப்பு அளந்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்து ஊற வச்சுக்கலாமா? ஊற வச்சுக்கிறோம். இது கூட நாம் அடுத்தது ஊற வைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய். தாராளமாக காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக நான் இதில் போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு. சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இவங்க 3 பேரும் நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறட்டும். இவங்க ஊறிட்டுருக்கிற இடத்துக்குள்ள நாம் இந்த கருணைக்கிழங்கை கட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடப்போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதை விட்டுட்டு இளங்கிழங்காக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ரொம்ப கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்த்திங்க இல்லையா. இப்போது இந்த இடத்த கட் பண்ண போகிறோம் நம்ம. இது வந்து நம்ம இந்த சைடு வந்து நட போகிறோம். கருணைக்கிழங்கு எப்போவுமே நம்ம நடும்போது இந்த மாதிரி தான் நடணும். இந்த இடத்த கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு முளை வந்துட்டுருக்கிறதுனால நான் இவ்வளோ இடத்தையும் நான் கட் பண்ணி நட்டு வைக்கிறதுக்காக எடுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்ச உடனே நம்ம நடலாம். இப்போ பாருங்கள், பெரிய பீஸாவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கணும் இல்லையா, அதனால் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த சின்ன சின்ன ஹெல்ப் கூட எங்கள் வீட்டில் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒரு கேமரா பிடிக்கிறது கூட பண்ணுறது கிடையாது. இப்படி தான் இன்றைக்கி நாட்டில் வந்து நிறைய பெண்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்தவித ஹெல்ப்பும் இல்லாமல் தான் அவங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு ஏதாவது நம்ம சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நல்லா தோல் வந்து நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எல்லா பீஸையும் எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த கட் பண்ண கருணக்கிழங்கெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கு இங்கே பாருங்கள், சும்மா கொஞ்சமாக வந்து புளி சும்மா போட்டுக்கிறேன். நான் இல்லைன்னா ஊறல் எடுக்கும், அதுக்காக இதை வந்து இப்படி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண கருணக்கிழங்கு, உப்பு, கொஞ்சமாக புளி போட்டுருக்கோம் இல்லையா, அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நார்மலாக வடைக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம், ஆனால் கருணக்கிழங்குக்கு கண்டிப்பாக மஞ்சத்தூள், உப்பு, புளி போட்டு தான் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ இவங்க வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கலக்கி விட்டுருவோம். நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க வேகிற கிழங்கா. ஏன்னா 2 விதமான கிழங்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வேகும், ஒன்று வேகாது. பார்த்துருவோம். பாருங்கள், நாம் கருணக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வடிகட்டணும். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் பயந்துட்டேன், நான் வேகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். எப்போவுமே வந்து கருணக்கிழங்குல கொஞ்சம் புளி, மஞ்சள் எல்லாம் போட்டு நீங்கள் வேக வைங்க. அதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா. சூப்பரான கிழங்கு. இப்போ நாம் இதை வடிகட்டி வச்சு வடித்து கிழங்கை மாத்திரம் எடுத்துக்கலாம். நாம் பண்ண போகிறது கருணக்கிழங்கு வடை. நீங்கள் அப்படியே வேணும்னா அப்படியே வந்து வடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறேன். அதில் புளியும் இருக்குது பாருங்கள். முதல்ல அதில் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கும், இல்லைன்னா வடை நம்ம பண்ண முடியாது, ரொம்ப வந்து ஈரமாயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியை நம்ம தேவையில்லை.
இப்போ நமக்கு இதில் புளி ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன சக்கை இருக்கும் பார்த்திங்களா, இதை நாம் எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து நமக்கு ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் கார சட்னி பண்ண போகிறோம். வடைக்கு தேவையான கருணைக்கிழங்கு வடைக்கு தேவையான கார சட்னி. இப்போ இந்த கார சட்னிக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளவு அளவு நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம், எவ்வளோ வடை பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கணும். நான் இப்போ வந்துட்டு ஒரு 7-8 வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், பூண்டு, இஞ்சி, இவ்வளோ தான் வந்து நாம் இன்றைக்கி கார சட்னிக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதே நல்லெண்ணெய் தான். பார்த்தீங்க இல்லையா, செக்கில் ஆட்டுற எண்ணெய் நான் அதிகமாக யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். இந்த டைம் வந்து நாம் இதயம் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நடுவில் வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் தனியாக வேறு வாங்கிப்பேன். இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த உளுந்து, பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நாம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுப்போம். வெங்காயம், கருவேப்பிலை, நிறைய இஞ்சி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் வச்சுருக்கோம். கொத்தமல்லி தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா போட வேண்டாம். பார்த்தீங்க இல்லையா, இஞ்சி வந்து ரொம்ப நல்லா பொடியாக வந்து நறுக்கிக்கோங்க. பூண்டு வந்துட்டு நம்ம நசுக்கி போட போகிறோம், அதுக்காக நான் வச்சுருக்கேன். பாருங்கள், நமக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. போதும், இதுக்கு மேலே நம்ம அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நாம் இந்த கருணைக்கிழங்கை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை. இப்போ இந்த ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஆறிட்டு இருக்கட்டும். இது ஆறின உடனே நாம் இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு நாம் நல்லெண்ணெய் போட்டு வச்சுக்க போகிறோம். என்னென்னா வடைக்கு வந்து நாம் தாளிப்பு போடுறதுக்கு அவசியம் கிடையாது. இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நாம் கருணைக்கிழங்கை வந்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி எடுத்துடலாமா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த கடலைப்பருப்பு, கடலைப்பருப்போடு சேர்த்து நாம் கருணைக்கிழங்கோடு சேர்த்து கடலைப்பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாமா? பாருங்கள், கருணைக்கிழங்கு, நமக்கு கடலைப்பருப்பு பார்த்திங்களா, நம்ம 200 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 200 கிராம் தான் கருணைக்கிழங்கு போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்களா, இந்த மாதிரி லெவலுக்கு நமக்கு கிடச்சிடுச்சு. ரொம்ப ஒட்ட அரைஞ்சிருக்காது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்கேயா ஒவ்வொன்று சின்ன சின்ன பீஸ் இருக்கும். இதை பாருங்கள், பார்த்திங்களா, கொஞ்சம் உடஞ்சும் உடையாமலும் இருக்கணும், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். கருணைக்கிழங்கு நம்ம நல்லா வந்து அரைச்சிட்டோம். இப்போ இதோடு சேர்த்து நாம் எல்லாம் என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்துடலாமா? பாருங்கள், வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நான் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இவ்வளோ சைஸில் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு பார்த்தது மாதிரி எடுத்துக்கோங்க, அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. 200 கிராம் கருணைக்கிழங்கு, 200 கிராம் கடலைப்பருப்பு,
வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் இருக்கும், சின்ன சைஸ் தான். கழுவி கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பாருங்கள், இவ்வளோ கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இஞ்சி வந்து பாருங்கள், இவ்வளோ இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து இடித்து சேர்க்கணும். பூண்டை வந்து நாம் கல்லில் போட்டு இடித்தாதான் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வடையோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வடைக்கு நான் பெருங்காயம் சேர்க்கலை. பூண்டு இது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நாம் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். சரியாக இருக்கு. இது இருக்கட்டும். அடுத்தது நாம் வந்து நம்ம சட்னிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கார சட்னிக்கு கொஞ்சம் புளி வந்தது, இவ்வளோ புளி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அது சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. கொஞ்சம் போல் புளி போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் புளி போட்டு அரைச்சிட்டேன். உப்பு இருக்கான்னு பார்த்துடலாம். உப்பு புளிப்பு எல்லாமே நமக்கு அந்த இஞ்சியோட வாசனை செம சூப்பராக இருக்குது. இது இப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம வடையை போடலாமா? அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், நம்ம கருணக்கிழங்கு வடைக்கு தேவையான கருணக்கிழங்கு, அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சது. எப்போவுமே நம்ம அரைப்போம் பார்த்திங்களா, மிளகாய் கொஞ்சம் அறியாமல் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப ஒட்ட அரைச்சிடக்கூடாது. பார்த்திங்க இல்லையா, நம்ம கருணக்கிழங்குல வந்து தண்ணியை வடிச்சிட்டு அதே போல் கடலைப்பருப்பையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டோம். ஏன்னா கடலைப்பருப்பில் வந்து நாம் தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு பக்குவமாக கிடைக்காது. அதனால் நீங்கள் அரைக்கும் போதும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா கருணக்கிழங்குல வந்து நமக்கு நல்ல ஈரப்பதம் இருக்கும். இப்போ நாம் ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய அளவில் தான் நம்ம இந்த வடையை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. போட்டுடலாம்.
நல்லா பெரிய சைஸில் போடணும். அப்போ தான் நம்ம ஒரு வடை சாப்பிட்டா கூட நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து ஒரு நாள் வந்து வாழைப்பூ வடை செஞ்சு காமிக்கிறேன். இல்லையா? இப்போ எனக்கு ஒரு கையிலேயே வந்து நான் எவ்வளோ அழகாக வந்து இந்த வடையை வந்து தட்டுறேன் பாருங்க. எதுவுமே எடுக்கலை, வாழை இலை எடுக்கலை, பிளாஸ்டிக் கவர் எடுக்கலை, ஒன்றுமே எடுக்கலை. அப்படி ஒட்டிக்கிறேன். இதை வருங்க. வெங்காயமும் நம்ம கரெக்டாக போட்டிருப்போம், நிறைய வெங்காயம் போடலை பார்த்திங்களா. அதனால் எல்லாமே நமக்கு பாருங்க அழகாக வந்துடுச்சு. ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வடைகளுடைய விலைகள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று 2 கட்லெட்டும் நேற்று வடையும் வந்து திடீர்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். பார்த்திங்கன்னா அதுவே 400 ரூபா வந்துடுச்சு. ஒரு 6 வடை, ஒரு 2 சின்ன குட்டியோண்டு கட்லெட்டு. அதனால் இன்றைக்கி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், குழந்தைகள் வீட்டில் இருக்கிறதுனால போதும்னு நினைக்கிறோம், நம்ம அதுக்கு மேலே போட வேண்டாம். ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிட்டோன்னா ஆயில் வந்து நம்ம பலகாரம் பண்ணுற ஆயில் இல்லையா, எடுத்து வைக்கும்போது நம்ம உடனடியாக காலி பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது சும்மா கொஞ்சமாக வந்து புளி, அப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நமக்கு சீக்கிரமாக நல்லா வெந்து குழைவாக கிடைக்கும். கருணக்கிழங்கு நல்லா வெந்ததுன்னா தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தள்ளி விடலாம். இதை விட அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடனடியாக காலி பண்ணணும். எண்ணெய் எல்லாம் பலகாரம் செஞ்ச எண்ணெய்லாம் ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது. நம்ம சின்னதாக போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை தள்ளி விட்டுப்போம். ரொம்ப நமக்கு ஒட்டவே ஒட்டுது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா. நீங்கள் கருணக்கிழங்கு வடை செஞ்சுருக்கீங்களா? நான் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நான் இந்த கருணக்கிழங்கு வடை, அப்புறம் கசகசா வடை, இந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நங்கநல்லூரில் இருந்தோம். நங்கநல்லூர் பார்த்திங்கன்னா எல்லாமே காய்கறி கடையெல்லாம் பக்கத்தில் இருக்கும். நம்ம நினச்ச நேரத்துக்கு எல்லாமே வாங்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கடைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்காது. எல்லாத்துக்கும் வெளியில் போனோம். நம்ம ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து தான் நம்ம போனோம். அதனால் நான் போகிறதில்ல. கார் எடுத்தோன்னா டிரைவருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, டிரைவரோட கேஷ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு அது வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால் வெளியிலேருந்து வர்றவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போதைக்கு நான் வெளியில் போகலை. நான் கோர்ட்டுக்கு போயிட்டுருப்பேன். நான் குழந்தைக்காக வந்து இப்போ நான் கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருந்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கிறதுனால அந்த யூடியூப் வந்து என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியுது. பார்த்தீங்க இல்லையா, இவங்க வெந்த உடனே நாம் எடுத்து பரிமாற வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா வெந்து கிடச்சிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லாமே நமக்கு சரியாக வெந்துச்சு. நம்ம கருணக்கிழங்கு வடை பண்ணும்போது மாத்திரம் ரொம்ப வேக போட்டுறாதீங்க. ரொம்ப என்ன இதில் பாருங்கள், லிமிட்டாக ரொம்ப தீர மாதிரி ஆகிடக்கூடாது. பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் கொஞ்சம் ரெட் கலந்து ப்ரௌனாக எடுத்துருங்க. இப்படி நாம் எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நாம் இப்போ எல்லாத்தையுமே சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து என்கிட்ட இருக்கிற ரொம்ப வருஷமாக உள்ள ஒரு இதுதான். பாருங்கள், இப்போ நாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மொறுமொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நீங்கள் நினச்சிருப்பீங்க கருணக்கிழங்கு போட்டோமே அப்படின்னு. நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மொறுமொறுப்பு வேண்டாம், சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் அதிகமாக கருணக்கிழங்கும் கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மெத்துன்னு கிடைக்கும். ரெண்டையுமே நம்ம சரிசமமாக போடும்போது பார்த்தீங்க இல்லையா, எப்படி நான் காமிச்சேன் பார்த்தீங்க இல்லையா, அதை பாருங்கள் சவுண்டு பார்த்தீங்களா, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பார்த்தீங்களா, நம்மளுடைய கருணக்கிழங்கு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கா? பாருங்கள், நம்மளுடைய கருணக்கிழங்கு வடை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரெசிப்பியாக தான் நான் போட்டுட்ருக்கேன். எல்லா வியூவர்ஸும் வந்து தயவுசெய்து என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நேற்று வந்து நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவில் ரசம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து அதையும் போய் பாருங்கள். நம்ம இந்த சைஸில் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வடை சாப்பிட்டா கூட நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், சின்னதாக போடுறத விட. சரியா, ஹோட்டலில் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய சைஸில் இந்த கருணக்கிழங்கு வடையை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம பார்த்தோன்னா நான் வாழைப்பூவில் வடை வந்து பண்ணி காமிக்கிறேன், கசகசாவில் கூட பண்ணி காமிக்கிறேன். நான் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எனக்கு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஆப்ஷன் போய் நோட்டிஃபிகேஷனில் போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு தரமான வீடியோக்களாக கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, குழந்தைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய கவனங்கள் வந்து கொஞ்சம் சதறிக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் தரமான வீடியோக்களை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் என்னோட அன்பு கலந்த நன்றியை சொல்லி வீடியோவை வந்து நாம் இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி சேனல்லேருந்து ஸ்நேகிதி. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.